ஜனநாயகன் படம் வெளிவராம இருந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் பராசக்தியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகி, பராசக்தி வெற்றி பெற்று ஜனநாயகன் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா, அது விஜயுடைய பொலிட்டிக்கல் கரியர பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. 2வது, இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னு நெறைய சோசியல் மீடியாவுல ஆல்ரெடி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதற்கு எப்படி ரிசப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விஜய் தரப்புல இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்க தோழர் மதிமாறன் இன்னொரு முக்கியமான காரணத்தையும் பதிவு பண்றாரு. அதாவது விஜயுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதே இந்த ஜனநாயகன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன நம்பிதான் இருந்தது. ஒருவேளை ஜனநாயகன் வெளியாகி அது பெரும் தோல்வி படமாக முடிஞ்சிருந்தா, அதனால விஜயுடைய தேர்தல் அரசியலும் தோல்வி அடையக்கூடும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையோட பாஜகவும், தாவேகாவும் சேர்ந்து நாடகம் ஆடி இந்த படத்த வெளியில விடாம இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் சென்சார் ப்ராப்ளம் வருது. அந்த சென்சார் ப்ராப்ளத்தினால தான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்சார் ப்ராப்ளத்துக்கு மேல்முறையீடு கோர்ட்டுக்கு போனது தாவேக்கா தான் போகுது. அது சென்சார்லயே அவங்க தீர்த்திருக்க முடியும். அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விரும்பாததா அந்த காம்ப்ளிகேட்டட் அவங்க உருவாக்குறாங்க. கோர்ட்டு கொண்டு போய் அதை திருப்பியும் கொண்டு போய் சிக்கலாக்கி, சட்ட சிக்கலாக்கி கொண்டு போகணுங்கிற நகர்வு தாவேக்கா சார்பா நடக்குது. அந்த இப்ப படம் ரிவ்யூ போடுது இப்ப போறாங்க. இப்ப போறாங்க. அப்ப அவங்க அத விரும்பல. அந்த படம் ரிலீஸ் ஆவறத ஏதோ அப்ப பராசக்தின்னு சொன்னாங்க. என்ன காரணமோ அந்த படம் ரிலீஸ் ஆவறத விரும்பல. 2 விஷயம் நான் கருதுறேன். ஒண்ணு பராசக்தியோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, நம்ம படம் ஓடாதோங்கிற காரணம் ஒண்ணா இருக்கலாமாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப ஜனநாயகன் வந்து திரைக்கு முன்னால அவரோட அரசியல்லாம் சொல்லி, இந்த வந்தாருன்னா அத செய்வேன், இத செய்வேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அரசியல் தேர்தலுக்கு வராருன்னு சொன்னா, அது ஒரு பிளஸ் தான். ஆனா அந்த படம் வந்து ஓடுச்சுன்னா தான் பிளஸ். அந்த படம் ஓடலன்னு வச்சுக்கங்க. அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா, விஜயோட தேர்தல் அட்டர் ஃப்ளாப் ஆகுறங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிடும். இது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஜனநாயகன் படம் ஓடுச்சுன்னா பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. படம் ஓடாம போயிடுச்சு. படம் நல்லா இல்ல. சுத்தமாவே படம் வந்து என்னதான் விஜய் ரசிகரா இருந்தாலும், படம் நல்லா இல்லன்னா பார்க்க மாட்டான். இதுக்கு முன்னால எவ்வளவு படம் விஜய் படம் தோத்துருக்கு. ஏறக்குறைய நெறைய படங்கள் விஜய் படம் தோல்வி படமா தான் இருந்திருக்குது. அப்ப படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுத்தமா ஒரு 4 நாள் கூட படம் ஓடலங்கிற கான்செப்ட் மாறிடுச்சுன்னா ஜனநாயகன்னு, அவர் தேர்தல்ல பிரச்சாரம் பண்றதும், வெற்றி வாய்ப்புங்கிறது மக்கள் மத்தியில பெரிய மைனஸ் ஆயிடும். எதுக்கு இந்த ரிஸ்க்குங்கிறதுனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல கூட அவங்க வந்து காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது.